இந்த பயிருக்கு பேர் காராமணி. அவிச்சு சாப்பிடுவாங்க. இப்போ சீசன் இருக்குது. கட்டு 20 ரூபான்னு மார்க்கெட்டில் விற்கிறாங்க. நாங்கள் இருக்கிறது ஆவடியில். கட்டு 20 ரூபா. இது உரிச்சா ஒரே ஒரு டம்ளர் அளவு வந்துச்சு. அது கூட உருளைக்கிழங்கு போட்டு இன்றைக்கி காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த காராமணி ரேர். அதிகமாக விவசாயம் பண்ண மாட்டாங்க. கம்மியாக தான் சைடில் தான் போட்டு விடுவாங்க. மொச்சக்காவும் மழை துவரையும் வர அளவுக்கு இது வராது. ஆனால் எப்போயோ ஒரு சமயம் கிடைக்கும் போது சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சையாக இருக்கிறது. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த பச்சை காராமணி சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆகி பொங்கல் வரைக்கும் இருக்கும். எங்கேயாவது ரேராக தான் கிடைக்கும். ஆனால் விவசாயம் பண்ணுறவங்க அப்படியே ரோட்டில் வச்சு அவங்க நிலத்தாண்டே விற்றாங்கன்னா பஸ்லேயோ கார்லேயோ போகும்போது வாங்க முடிஞ்சால் வாங்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. மிக்சியில் 3 தக்காளி போட்டு லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வதங்கிறதுக்கு சீக்கிரம் வதங்கும். குழம்பும் திக்காக இருக்கும். இப்போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இப்போது நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கலர் மாறணும். வதங்கிடுச்சுன்னா கலர் மாறிடும். இது ஒரே கொதியிலே வெந்துடும். இருந்தாலும் இதையும் கொஞ்சம் போட்டு வதக்கிடும். உருளைக்கிழங்கு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி தட்டு போட்டு உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கொட்டை புளி ஊற்றிட்டு நல்லா கொச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றப்போம். இது பச்சை காராமணி உருளைக்கிழங்கு காரை குழம்பு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காய் கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்ற போகிறோம். இப்போது நல்லா கொதிக்கணும். தேங்காய் எடுத்துக்கிட்டேன். தேங்காயில் சோம்புலாம் போட மாட்டோம். காரக்குழம்புக்கு எப்போவுமே வெறும் தேங்காய் தான். வேறு ஏதாவது குருமா குழம்போ கறி குழம்புனா தான் தேங்காய்க்கு சோம்பு போடுவோம். சலசலன்னு கொதிக்குது. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்ருவோம். அப்போ தான் உருளைக்கிழங்கு ஒரு 15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சிட்டோன்னா உருளைக்கிழங்கு டக்குன்னு வந்துடும். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. புளி ஊற்றிக்கலாம். இப்போது தட்டு போட்டு மூடிடலாம். இது நல்லா சலன்னு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புளி ஊற்றி நல்லா கொதிச்சிச்சு. இப்போது தேங்காய் ஊற்றலாம்.
தேங்காய் ஊற்றியாச்சு. இப்போது உப்பு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருந்தால் உப்பு போட வேணாம், உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். பச்சை காராமணி உருளைக்கிழங்கு காரக்குழம்பு தயார். இப்போ இதை கவுனி அரிசி களியோடு சாப்பிட்லாம்.